சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரெசிபிஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய ரெக்வஸ்ட் ஒரு ரெசிபிக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. சோலே மசாலா, அதாவது சென்னா மசாலா. வீட்லேயே எப்படி சென்னா மசாலா ரெடி பண்ணி நம்ம சூப்பராக ஆத்தென்டிக்காக இந்த நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸோ அதுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதான் சோலே மசாலா, சென்னா மசாலா. ரெடிமேடாக நீங்கள் வந்து நிறைய பிராண்ட்ஸில் வாங்கியிருப்பீங்க. ஸோ இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வெறும் அந்த மசாலா சேர்த்தாலே போதும். இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு தான் நான் காட்ட போகிறேன். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் தனியா, முழு மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா. இது நிறைய கடைகளில் கிடைக்குது, நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும். இது கூட 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசி பூவு, ஒரே ஒரு மராத்தி மொக்கு, கல்பாசி ஒரு துண்டு சேர்க்குறேன், 10 கிராம்பு, 2 கருப்பு ஏலக்காய், 3 பச்சை ஏலக்காய். இந்த கருப்பு ஏலக்காய் இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இட் ஆட்ஸ் அ லாட் ஆஃப் ஃப்ளேவர். ஸோ அதனால் 2 கருப்பு ஏலக்காய் கண்டிப்பாக சேர்க்கணும். ஒரு பிரிஞ்சி இலை, நீங்கள் பெரிய இலையாக இருந்தால் ஒன்றே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். ஃபாஸ்ட்டாக செஞ்சிடாதீங்க. நம்ம வந்து லோ ஃப்ளேமில் மசாலாவை வந்து வறுத்து அரைச்சாதான் அதோட வாசனை நல்லாயிருக்கும். இது கூட நான் 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். குண்டு மிளகாய் சேர்க்காதீங்க, ரொம்ப காரமாக இருக்கும். குண்டு மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் 5 சேர்த்திங்கனாலே போதும். ஸோ இதை ஸ்லோவாக ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய்லாம் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்கணும். ஸ்லோவாக ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 10 மினிட்ஸ் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கணும். ஸோ எள்ளு நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக, கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வறுத்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதுலேயும் சில பொருட்கள்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது. நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு என்னென்ன பொருட்கள் சேர்க்குறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதெல்லாம் நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுறேன். இப்போ இதில் சில பொருட்கள் நம்ம சேர்க்க போகிறோம், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதில் ஒரு பொருளை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாமே சுலபமாக கிடைக்கிற ஒரு பொருள் தான். ஸோ இப்போ இதில் 1 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அதாவது சுக்கு, 2 சிட்டிகை ஜாதிக்காய் பவுடர். இப்போ நான் சேர்க்குற பொருள் வந்து 1 டீஸ்பூன் நம்ம மாதுளையில் இருக்கிற கொட்டை இருக்கு இல்லையா, அதோட பவுடரை தான் நான் சேர்க்க போகிறேன். அது வந்து ரொம்ப ஃப்ளேவர் சேர்க்கும். அது 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். ட்ரை மேங்கோ பவுடர், ஒரு சின்ன புளிப்பு இருக்கிறதுக்காக ட்ரை மேங்கோ பவுடர் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை, கசூரி மேத்தி. இதில் நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. நான் வந்து இதை ஒரு 4 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் சிக்கன் செய்யும் போது கூட தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம வாசனையாக இருக்கும். ஸோ இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 10 to 12 days நல்லாயிருக்கும். நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 months வரைக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு நான் வந்து 1 கப் கருப்பு சென்னா, அதாவது கருப்பு சுண்டல் நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் காபுலி சென்னா, அதாவது வெள்ளை சென்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம், வெள்ளை சுண்டல் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு மினிமம் 6 to 8 hours ஊற வச்சுக்கணும். இதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கிறேன். ஸோ ஜென்ரலி நம்மளுக்கு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிடும் போதும் சரி, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக உங்களுக்கு கிடைக்கும் சோலே மசாலா. அந்த சென்னா மசாலா பார்க்கும்போதே நம்மளுக்கு அந்த கலர் ஏன் நம்மளுக்கு வரல அப்படின்னு இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் டீ பவுடர் யூஸ் பண்ணுறாங்க. எனி கைண்ட் ஆஃப் டீ பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆக்சுவலி நான் தாஜ்மஹால் யூஸ் பண்ணுறதுனால அந்த பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா அமேசான்லேயே கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு லாக் சிஸ்டம் இருக்கும். ஸோ இதை உள்ளே போட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு கலர் மட்டும்தான் இறங்கும், டீ பவுடர் அதில் உள்ளே போகாது. ஸோ இதில் நான் என்னென்ன மசாலா சேர்க்குறேன்றதை பார்க்கலாம். இப்போ இதில் நான் ஆல்ரெடி 1 டீஸ்பூன் டீ பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த டீ பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதிலே நான் ஒரு சின்ன ஜிஞ்சர் சேர்க்குறேன், ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கல்பாசி. இதை இப்படி க்ளோஸ் பண்ணி, அட போங்கப்பா இதெல்லாம் என்கிட்ட கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சின்ன ஒரு துணியில், வெள்ளை துணியில், மஸ்லின் கிளாத்தில் நீங்கள் கட்டிட்டு உள்ளே போட்டுடலாம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி நான் லாக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஐட்டம் ரொம்ப ஈஸியாக கிடைச்சதுனால நான் யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. உங்ககிட்ட இல்லைனா
பிரச்சனையே கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன டவல், ஏதாவது ஒரு சின்ன கர்ச்சீஃபில் கூட இது எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே சேர்த்து நல்லா கட்டி டைட்டாக கட்டி இது உள்ளே போட்டுடலாம். கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு அதே ஸ்டைலில் கிடைக்கும். ஸோ இதை நான் அப்படியே இது உள்ளே சேர்த்துடுறேன். இது கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். சென்னா முழுகிற அளவுக்கு தண்ணி. அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு நம்ம 6 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ வெந்தாச்சு, 6 விசிலுக்கு விட்டாச்சு. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும்னு விட்டேன். பார்த்தீங்களா என்ன கலரில் இருக்குன்னு? சூடாக இருக்கும், இருந்தாலும் நம்ம எடுக்கலாம். டடான் டடான் டடான். ஸோ இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ளேவர்ஸ் மட்டும்தான் இறங்கியிருக்கும். ஸோ நத்திங் டு வரி. இந்த தண்ணியோடு நம்ம அப்படியே நம்ம சன்னா மசாலா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சட்டியை வச்சாச்சு. நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு இதை விட கம்மியாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இவ்வளோ தான் சேர்ப்பேன். ஏன்னா நான் செய்கிற குவான்டிட்டி 6 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் வெறும் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் மட்டும் தான் சேர்க்குறேன். ரொம்ப மசாலா வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டை பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். பட் டூ மச் ஆஃப் மசாலா வேண்டாம். அதனால் நான் சீரகம் மட்டும் சேர்க்குறேன். அடுத்து இதில் தூளாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்க்குறேன். ஸோ வெங்காயம் வதங்குற டைமில் கொஞ்சமாக அந்த வேக வச்ச சுண்டல் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அது நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், திக்னஸும் கொடுக்கும் குழம்புக்கு. சும்மா ஒரு 20 சுண்டல் எடுத்துருப்பேன், அதை அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இது கூட 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ இதில் நான் ஒரு பெரிய தக்காளி, நல்லா இவ்வளோ பெரிய தக்காளி வந்து நான் அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிருக்கு. இப்போ என்னென்ன பொருட்கள் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு. நம்ம ஏற்கனவே சென்னா வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சோலை மசாலா, அதில் 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நல்லா திக்காக ஒரு 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காக இருக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, கரிஞ்சு போயிடாமல் இருக்கணும். நம்ம அரைச்ச மசாலாவே பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அந்த டார்க் கலர் கொடுக்குது. நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ணாச்சி கடையில் போனேன் எனக்கு கிடைக்கலன்னா என்கிட்ட சொல்லக்கூடாது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போனீங்கன்னா நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே கிடைச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற சென்னாவை உள்ளே சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடு தான் சேர்த்துக்கணும். இது கூட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா சுண்டல், அந்த திக்னஸ் வர்றதுக்காக அதையும் நம்ம இது உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கொதி வந்ததும் வேணும்னா சேர்த்துப்பேன். இப்போ பாருங்களேன் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ண அதே கலர் வரும். நான் சும்மா சைடை மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் தண்ணி, எப்படியும் உங்களுக்கு வந்து மசாலா திக்காகும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுவோம். நல்லா ஒரு 5 நிமிஷம் சலசலன்னு கொதிச்சாச்சு. வாவ், கலரை பாருங்க பாருங்க, நல்லா திக்காவே ஆயிருக்கு. இந்த திக்னஸில் நீங்கள் வெளியில் எடுத்தாதான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் எடுத்துடாதீங்க, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் எடுத்துடாதீங்க, அப்புறம் ட்ரை ஆகிடும். அதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துடலாம். அதோட கசூரி மேத்தி கொஞ்சம் சேர்க்குறேன். காஞ்ச வெந்தயக்கீரை இந்த மாதிரி கசக்கிட்டு சேர்த்துருங்க. அம்புடுதான், முடிஞ்சிருச்சு. இட் லுக்ஸ் லைக் பெரிய ப்ராசஸ் மாதிரி, பட் அப்படிலாம் இல்லை, இது ஈஸியாக பண்ணிடலாம். நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக சொல்லணும் அப்படின்றதுனால அது ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மசாலா ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு ஃபைனலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய்யில் நம்ம வந்து இஞ்சியை தூளாக கட் பண்ணி, அதாவது நீல வாக்கில் கட் பண்ணி, அது கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள், இதை நெய்யில் வறுத்து இதில் கடைசியாக சேர்ப்பாங்க. ரெஸ்டாரண்ட்ஸில் அப்படி தான் சேர்ப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இதுக்கு 1 டீஸ்பூன் நான் நெய் எடுத்துக்கிறேன். இந்த தாளிப்பு மஸ்ட். இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் அ ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், தாபா ஸ்டைலில் உங்களுக்கு சோலே மசாலா சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதில் 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஜூலியன்ஸ், அதாவது நம்ம இஞ்சி வந்து நீல வாக்கில் இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்படி சலன்னு பொரிய விடணும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஃப்ரை ஆகணும். இதில் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும், நிறைய சேர்க்க வேண்டாம். கசூரி மேத்தி கூட சேர்க்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஊற்றிடுவோம். ஓகே, ஸோ சர்விங். கமன சோலே மசாலா ரெடி. பாருங்கள், கலர் பாருங்கள். நானே என் சமையலை பாராட்டக்கூடாது, பட் இட் லுக்ஸ் ஃபேபுலஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு தேவையான அருமையான கன்சிஸ்டன்சியும் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம வந்து அந்த நெய்யில் தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்க்க போகிறோம். இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
நிறைய நெய் சேர்க்குறேன் எண்ணெய் சேர்க்குறேன்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி செஞ்சுருக்கேன். இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஃப்ளேவர். இதை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் இப்போ பூரி சுட போகிறேன். ஸோ நம்ம பூரி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட பூரியோட சர்வ் பண்ண போகிறேன். குட்டி குட்டி பூரிஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நம்ம பூரியோட நம்ம சன்னா மசாலா, வாவ் சூப்பராக இருக்குல்ல. எப்படி யாருக்கு வேணும் ட்ரை பண்ணிடலாமா? சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆத்தென்டிக் ஃபீல் உங்களுக்கு இருக்கும் சாப்பிடும்போது. ஆனால் ட்ரை பண்ணும்போது மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?